சாரு, அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணா நம்மள குளிர்ச்சியா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்ல. என்ன பண்ணலாம்? நல்லா நீங்க வந்துட்டு ஹைட்ரேட்டா உங்களை வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏசி போட்ட ரூம்ல இருக்கலாம், மோர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ் எல்லாம் தண்ணியில போட்டு ஊற வச்சு குடிக்கலாம், ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம், வாட்டர் மெலன் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு செம்ம விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? ஒரு கூலான கெஸ்ட். அவங்களோட பேசினோம்னாலே மனசு உங்களுக்கு வந்து குளுகுலுன்னு ஆயிரும். அதானே குளிர்ச்சி ஆயிரும். இந்த ஷோ ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னாலே குளிர்ச்சி ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் நம்ம ஷோக்கு வர போறாங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுட்டோம். யார் அந்த கூலான கெஸ்ட் அப்படின்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா இவங்க நடிப்புக்காக ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அமேசிங். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னும் இருக்கு. ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அஃப்கோர்ஸ். அதட்டி யாரையும் பேச மாட்டாங்க, கோவப்பட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. என்னது? இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கறத தாண்டி அந்த ரீல்ஸ்ல ஆடிக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. இவங்க எங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் யார்கிட்டயும் கோவப்படாம கூலான ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். லெட்ஸ் வெல்கம் ஸ்ருதி ஃப்ரம் லக்ஷ்மி. வணக்கம். Thank you. அந்த இன்ட்ரோடக்ஷன் செமையா இருந்துச்சு. நன்றி. 4 days ப்ரிப்பேர் பண்ணி நாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் 4 days-ஆவா? ஓகே. ஆனா எனக்கு இவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு. ஐயோ, என்ன எடுத்தோனே பிடிக்காதுன்னு சொல்றீங்க? சொன்ன டயத்துக்கு முன்னாடி 15 நிமிஷம் முன்னாடி வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? டைமுக்கு இருக்கணும்ன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். பிகாஸ் நம்ம ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணலாம், நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாப்ல, எங்க மம்மி டாடி எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பங்க்சுவாலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மிலிட்டரி மேனோட டாட்டரா இருந்து அட்லீஸ்ட் நான் அதையாவது காப்பாத்தல. ஓ, அவங்க அப்பா மிலிட்டரி அப்பா. ஐயா, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க. பட் வெல்கம் டு த ஷோ. நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய ஜாலியான விஷயங்கள் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லக்ஷ்மியை பற்றி பேசிடலாம். லக்ஷ்மியில் இப்போ தான் செல்வம் ஜெயிலேருந்து வந்திருக்கிறாரு. எப்படி இருக்குது அந்த மொமெண்ட்ஸு? ஒரு கணவன் ஜெயிலேருந்து வந்திருக்கிறாருங்கும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? ஃபீலிங் ஆக்சுவலி சீரியலை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் ஆடியன்ஸோட மெசேஜஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறச்சே சூப்பராக இருக்குது. பட் அதை ஷூட் பண்ணும்போது இந்த இருக்கிற வெயிலில் நீ ஜெயிலில் ஏறியமா வர வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பிகாஸ் உங்களுக்கே தெரியும்ல, ஓடி ஓடி அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அழுது அதெல்லாம் நிறைய பண்ணணும். அப்படி இருக்கிறச்ச உன்னை யார் இப்ப ஜெயில ஏன் இப்ப அதெல்லாம் பண்ற? நீ ஜெயிலுக்கு ஏன் போன? அப்படி போயிட்டல, அங்கே ஏறு அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்னங்க மிரட்டுறீங்க? ஜெயிலுக்கு போனா அங்க இது என்ன மாமியார் வீடா? போயிட்டு அங்கே இருக்கிறதுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும். பட் ஹாப்பி. சரி, ஓகே. இப்போ அடுத்ததா எங்களுக்கு ஸ்ருதி லக்ஷ்மி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும். எப்பப்பெல்லாம் ரீல்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும். எந்தெந்த இடம் கிடைக்குதோ அங்கே அந்த இடத்த யூஸ் பண்ணி அழகாக ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான திறமை இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். என்னன்னா, எல்லாரும் டான்ஸ் நின்றுட்டு ஆடுவாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடி ஒன்று பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் அரசல் புரசலா தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு பாட்டு போட போகிறோம். அந்த பாட்டுக்கு நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் உட்காந்துட்டே கொடுங்க. ஒரு ஆக்ஷன் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருந்தாங்கல்ல. உட்கார்ந்த இடத்திலேயே ரீல் செய்வது எப்படி சூப்பரா பண்ணீங்க, வேற லெவல். இந்த கூதமாக்கு மட்டும் இப்படி போயிருக்கலாம். ஒரு டான்சரா நீங்க வந்து அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. அதாவது இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே இந்த கேம் யாரும் ஆடி இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. நாங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் ஓவர் நைட் இந்த கேம். நான் ஒரு போட்டோ காமிப்பேன், அந்த போட்டோல இருக்கிறது யாரு, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த போட்டோ நார்மல் போட்டோ கிடையாது. இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இந்த ஜிப்லி போட்டோஸ். ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இது என்ன போட்டோன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா? அது நீங்க இவ்ளோ க்ளூஸ்லாம் எங்களால கொடுக்க முடியாது. நீங்க தான் வந்து டாஸ்க் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். நான் என்ன ஆப்பிரிக்கா அமெரிக்கால இருந்தா கேட்க போறேன்? இது உங்ககிட்ட கேட்கறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கல இருந்தா கேட்க போறேன். பட் அதுக்கு பின் கதைகளும் நிறைய இருக்கும், அதையும் நீங்க சொல்லணும். ஓகே. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க தான். 100%. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் போட்டோ இது யாருமா?
நல்லா யோசிச்சு இந்த பாருங்க. கெட்டப், இந்த செட்டப், இந்த லுக்ல இருக்கிறது யாரு அப்படின்னு யோசி. நீங்க நமக்கு ஏங்க இப்படியா இருக்கீங்க? இல்ல பட் இருந்தாலும் இது தெரியலையே. இந்த அளவுக்கு பெரிய தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு கலர் மேக்கப் போட்டுட்டு யார் உங்க கூட இருக்கிறது நடிச்சது ஞாபகம் வரல. போட்டோ காமிச்சா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஐயோ செல்வத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, பாவம் அவரது பார்த்தாருன்னா. அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு சீரியல். நாங்களா அவரை மாத்தலங்க, அவர் இருந்த லுக்ல இருந்து தான் நாங்க வந்து எடுத்திருக்கோம். அவர் ஆக்சுவலி இதுவே ஒரு கிப்லி மாதிரி தான் இருக்கு, இதுக்கு நீங்க ஒரு கிப்லி மாதிரி போட்டு தான் தப்பா போச்சு. இது அவர் ஆரியனுக்கு தெரிஞ்சது. ஆரியன் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி ஓ காட், நான் என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன். பிகாஸ் ஒரு கோஸ்டார் இல்லைன்னா ஒரு ஹீரோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் எல்லாமே ரொம்பவே கேஷுவலாக அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப ஜென்யூனான பர்சன், ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இட்ஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். இப்போ அவர் வந்து சேர்ந்துட்டு ஒரு 4-5 months தான் ஆச்சு. பிகாஸ் வி ஹேட் ஒன் சேஞ்ச். பட் இருந்தாலும் அந்த 4-5 monthsல ஸ்ருதிகா ஏற்கனவே எனக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக தென்றல் டைம்லேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ இப்போது ஆரியன் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்னும் அந்த பாண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சூப்பர். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோ. எஸ், இது நானு. இது நானு. இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இல்ல ஒரு சம்பந்தமே getup-ஆ இல்லாம இருந்தாலுமே நான் இந்த கெட்டப் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் ஆம்பளை கெட்டப் போட்டு நடிக்கிறது எவ்வளோ ஈஸின்றது அன்னைக்கு தான் புரிஞ்சது. பிகாஸ் நம்ம பெண்களாக இருக்கும்போது சாரி கட்டணும், ஹேர் டோ பண்ணணும், மேக்கப் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த கெட்டப்ல இருக்கும்போது மட்டும்தான் இப்போ நான் ஏற்கனவே நான் கரெக்டாக டைமுக்கு வருவேன், இதுக்கு நான் ஒரு 1 hour முன்னாடியே ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் சட்டை பேண்ட் போடணும், விக் மாட்டணும், அவ்வளோ நான் முடிஞ்சு போச்சு. மேக்கப் கீப்புக்கு ஒன்றும் தேவையில்லையே, ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டா ஜாலியாக. எவ்வளோ சீக்கிரம் ஆம்பளை கிட்ட போட்டு வரேன்னு. இவங்க ஓ மை காட், மை ஃப்ரெண்ட் ஸ்ருதி சண்முக பிரியா. லக்ஷ்மியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்னை பார்த்துருக்காங்க. பட் என்னமோ பல வருஷமா எங்களுக்கு தெரியற மாதிரியே ஒரு பாண்டிங், அது தெரியல, அது எப்படியோ அமைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 4 ரீல்ஸாவது போடுறீங்க. ஏன்னா நாங்கள் சந்திக்கிறதே மந்த்லி 2 அந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய நாள் வர்றதில்லை. அப்போ என்ன ஆகும், அப்படி நிறைய நாள் ஷூட்டிங் வெளில வரலைன்னா உடனே அவள் வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஸோ இல்லைன்னா ஷோஸ், சன் டிவி ஷோஸ் எங்கேனாச்சும் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு. பிகாஸ் ரொம்பவே தூரமாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் ஷெட்யூல் பிரேக் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது டைம் லீவ் கிடச்சுன்னா டக்குன்னு போயிட்டு 2 ரீல்ஸ் எடுத்துப்போம். அண்ட் ரீல்ஸ் எடுக்கிறதுமே எதுக்குன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க வேறு வேலை இல்லையான்னு. அப்படி இல்லை, சீரியலில் 9 to 9 அழ வச்சு சோகமாக அப்படியே இருக்கும்போது இது எனக்கும் எங்களுக்குமான ஆளுங்களுக்கு அது கைண்ட் ஆஃப் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற பல விஷயங்கள் நம்ம படம்லாம் பண்ணலைன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி டைம் பாஸும் இருக்கும், அது சோகத்துலேருந்து வெளில வர மாதிரி இருக்கும். உண்மை மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் 2-3 நாள்ல எப்படிங்க அவ்வளோ ரீல்ஸ் பண்ண முடியுது உங்களால? அதான் அவங்க நேரா கிளம்ப வீட்டுக்கே போயிடலாம் சொன்னாங்களே. சந்திக்கலாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பீங்க. இன்னைக்கு லீவாக இருக்குடா, நான் வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு கேட்டால் வாடா அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் போவோம். ஓகே. அவங்க கிட்ட இருந்து இந்த ரீல்ஸ் எப்படி போடுறதுங்கிற அந்த வித்தைய வந்து ஃபுல்லா டவுன் டு தி டிவி கத்துக்க போறீங்க. இப்போ அடுத்தது இது செம கியூட்டா இருக்கு இந்த பிக்சர். எஸ், இது நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இது நான் விஜய் அண்ணாவும் நானும் ராக்கி கட்டும்போது மாண்புமிகு மாணவன் படத்துல. ஆமா, ஏன்னா விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் ராக்கி கட்டியிருக்கேன். ஸோ அதனால இந்த இப்படி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அது நான் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கட்டியிருக்கேன், அது விஜய் அண்ணா. இருந்தாலும் 10 செகண்ட் யோசிச்சதே வந்து தவறு அப்படின்னு இல்ல அதுதானங்கிறது எனக்கு கொஞ்சம் அது என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும்ல. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்க, அந்த படத்துல நடிச்சு. அந்த அனுபவம் சொல்ற அளவுக்கு அப்ப நான் ரொம்ப சின்னது. ஸோ அதனால நான் ஒரு படத்துல நடிக்கிறேன் இல்லை நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் தெரியற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு புத்தி இல்லை அப்போ. ஸோ ஒரு 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 படத்தில் நடித்தேன். இப்போதான் நிறைய பேர் அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, அவரு கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய விஷயங்கிறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் ஸ்மால். ஸோ அதனால அவ்வளோ தெரியல. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அவர் விஜயோட நடிக்கும் போது. அண்ணா மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள். லைக் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். அண்ட் சாரி கட்டுறது எல்லாமே அந்த படத்தில் தான். ஸோ
ஒரு சாரியெல்லாம் கட்டிட்டு எப்படி நடக்கணுன்றதே தெரியாது. இப்போ கூட பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுத்தமாகவே தெரியாது. அப்போ அப்படிலாம் இருக்கிறச்ச நிறைய சீன்ஸில் கொஞ்சம் ஓடுறது, பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தடுமாறிலாம் இருக்கும்போது வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் எப்போவுமே அவருக்கு வந்து சிஸ்டர் கேரக்டர் அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் தான். அந்த மாதிரி உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான கேரக்டர். டெஃபினெட்லி ஆமாம். சரி, இப்போ இவ்வளோ ஜிப்லி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அது ஜிப்லி போட்டோவா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, ஒரு ஹார்ட் உங்களுக்கு ப்ராப்பரா வைக்க தெரியல. இதயம் இருக்கிறவங்களுக்கு தான் இதயம் வைக்க தெரியும். ஏங்க இத பார்த்தா இதயம் உருளைக்கிழங்கு மாதிரிங்க இருக்கு. பொட்டாட்டோ. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே நினைச்சிட்டு இருக்காதீங்க சங்கர். இது ஆர்ட் மாதிரி தானே இருக்கு இல்லையா? இல்லங்க, இப்படி வச்சா ஆர்ட் வராது. எப்படி வரல, ஆர்ட் வரல, வேண்டாம். இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஹார்ட் broken fellow அப்படினா போறோம், விட்டுருங்க. ஆர்ட் வரல. நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசணும் அப்படிங்கும்போது சில கொஸ்டின்ஸ் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் இது வந்து டைரக்டான கொஸ்டின்ஸா இருக்கும். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையை மட்டுமே நீங்க சொல்லணும். ஓகே, மொதல் கொஸ்டினே கோவத்தை வச்சுதான். ஆமா, கோவமே படமாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு அண்டர் கவர் ஆபரேஷன்ல தெரிய வந்துருச்சு. முதல்ல அப்படி மூச்சை இழுத்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எப்படி வேணாலும் நீங்க மாறலாம். உங்க பாருங்க, அவ்வளவு கேஷுவலா சாந்தமா சேச்சே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், தேவையில்லை, வாங்கோ. அவங்க நான் சில்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. முதல்லயே நான் ஒரு லைன் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆங்கர்ஸ் கிட்டயும் கோவப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பட் உங்களை கோவப்பட வைக்கிறது நிஷாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேள்வி. யாரு சொன்னாங்க? நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சதே என்ன எனக்கு கோவமே வராது. ஐ மீன் கோவப்பட்ட என்ன சாதிக்க போகிறோன்ற ஒரு விஷயம் எனக்கு மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அண்ட் கோவம் வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட கோவப்படுறீங்க, திருப்பி நானுமே கோவப்பட்டா அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அந்த இடம் வந்து வேற மாதிரி தான் ஆகுமே தவிர்த்து, நீங்கள் கோவப்படுறீங்க, என்ன சார் கோவப்படுறீங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் அங்கே முடிஞ்சிருது. ஸோ நான் வந்து லைஃப்பையும் என்னோட விஷயங்களையும் டீல் பண்ணுறது இப்படி தான். ஆனால் எனக்கு வந்திருக்க அசிஸ்டன்ட் எப்படின்னா, பட் ஷீஸ் பாவம், அவங்க எங்கிட்ட 8-9 வருஷமாக என் கூட தான் இருக்காங்க. என்ன தான் கோவப்பட்டாலும் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கும் என்ன தெரியும், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியுன்றதுனால அது கண்டுக்க மாட்டோம். இப்போ இங்கே அந்த நிஷாமா அந்த பேக் இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கை வைக்கணும், அதுதானே. இல்லைம்மா இல்லைன்னா அங்கே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் வந்து அந்த பேக் எங்கே தேடினா அங்கே இருக்காது. அப்புறம் டச் அப்னா வெயிலில் நல்லா பண்ணும்போது பக்கத்தில் நின்றுக்கோங்க நிஷாமா அப்படின்னு சொல்லுவேன். நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி நிஷாமா ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது, கேமரா ஆனில் இருக்கும்போது டயலாக்ஸ் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் பேசக்கூடாது, ஓகே, சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது நான் ஒரு 8 இயர்ஸாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முந்தா நேற்று வரைக்கும் அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச அப்பப்போ சம்டைம்ஸ் என்னென்னா யார் அங்கே பேசின்னு இருக்காங்க அப்படின்றது டைரக்டர் சைட்லேருந்து வரும்போது டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு டேக் மை கைண்ட் ஆஃப் என்ன நிஷாமா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் கோவம் தவிர்த்து இதுதான் கோவம். நிஷாமாவும் டஃப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? 8 இயர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். என்னோட லொகேஷன் யார் வேணாலும் கேளுங்க. ஸ்ருதி இப்போ ஸ்ருதியா இல்லாமல் மாறணும் அப்படின்னா அதுக்கு நிஷாமா தான் வரணும். இப்போ எங்களுக்காக நீங்க கோவப்பட்டு காமிக்க முடியுமா? கோவமா ஒரு இல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருந்ததுன்னா ஒரு கோவம் ஒன்று கோவப்பட முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்ன எப்படி? அவ்வளவுதான். என்ன இதுல கோவத்துல கோவம் மட்டும்தான் வருது. இல்ல அது போதும். இப்ப அந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கீங்க? சரி, ஓகே. அடுத்த ஒரு சூப்பர் கொஸ்டின். இது வந்து நான் கேக்குறேன். ஆரியன் அந்த கேரக்டர் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும். ஆனா வந்து அவர் உங்களுக்கு ஒரு விஷயத்துல பிடிக்காதாமே. என்ன விஷயம் சொல்லுங்க. அவரை எப்ப பார்த்தாலும் இப்ப நான் காலையில நான் நினைச்சு அதுதானான்றது எனக்கு தெரியாது. பட் நான் என்னோட விஷயத்த சொல்றேன். ஓகே, நாளிலேருந்து நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் டயட்ல இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் லொகேஷன் அப்படியெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க. நீங்க புளி வித்து சாக்லேட் சாப்பிட்ட பரம்பரை. புளி கடத்திட்டு போய் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சரி ஓகே. அப்புறம் சண்முக பிரியாவும் என்கிட்ட சொல்லுவா, ஸ்ருதி யூ ஆர் ஈட்டிங் டூ மச் ஆஃப் சாக்லேட்ஸ், கட் டவுன் அப்படின்னுவாங்க. சுகர் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பிகாஸ் நான் சாப்பிடும்போது கடகடன்னு வேற நல்லா சாப்பிடுவேன், கொஞ்சோண்டு கிடையாது. அப்போ வந்து அவள் சொல்லும்போது சரி ஓகே ஸ்ருதி ஃப்ரம் டுமாரோ நான் கட் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருக்கிறச்ச காலில் ஸ்ருதி உங்களுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒன்று எடுத்துகிட்டு வருவார். நோ ஆரியன், நான் இன்னையிலேருந்து நான் சுகர் சாப்பிட போகிறதில்ல, நான் கட் டவுன் பண்ண போகிறேன், அதனால் கிடையாது. திஸ் இஸ் அமேசிங், நோ இதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, 4 இருந்துடலாம் அப்படின்னா ஓகே 4 ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன்.
அப்புறம் நான் 4ல இருந்து அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ருதி இந்தாங்க புதுசு ஆரி நான் நேற்றே சொன்னேன்ல நான் கட் டவுன் பண்ண போறேன் எனக்கு பட் திஸ் ஒன் இஸ் லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இது ட்ரை பண்ணி நீங்க 4ல இருந்து அப்படி 4ல இருந்து சொல்லி 5-6 மாசம் ஆகி இன்ன வரைக்கும் என்னால அது இப்போ இங்க ஒரு ஆரியன் வந்து இந்த மாதிரி சாக்லேட் ஸ்வீட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பிட்டுறேன். எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? கண்ணை முடிக்குங்க கண்ணை திறக்க கூடாது. திறக்க கூடாதுன்னா திறக்க கூடாதுன்னா என்ன? கண்ணை ஓகே சத்தியம் பண்ணுங்க. கண்ணை திறக்க மாட்டேன்ப்பா. கண்ணை திறங்க. ஹாப்பி வணக்கம் தமிழா. தேங்க்யூ. அதாவது ஸ்ருதி கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோ டயட்ல இருப்பாங்களாம், ஃபுல் டயட்டு. ஆனா ஸ்வீட்டை பார்த்தாங்கன்னா அதோட முடிஞ்சது. ஸ்வீட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பாயசம் அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோதான். சோறெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு 3 வேளையும் பாயசம் கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். பொதுவா நாங்க கேட்போம் எல்லார்கிட்டும், நீங்க நடிக்க வரலனா நீங்க என்னவா ஆகிருப்பீங்கன்னு. நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்வீட் கடை வந்து வச்சிருப்பீங்க, இல்லன்னா ஏதாவது ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு. சின்ன வயசுல நான் நினைச்சிருக்கேன் ஸ்கூல்ல இப்படி வண்டி ஏற போறச்ச இல்லைன்னா ஜீப் ஏற போறச்ச ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் நினைச்சு வர கல்யாணம் பண்ணா நிறைய ஐஸ்கிரீம் லைஃப் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கலாம் யோசிச்சிருக்கீங்க. கரெக்ட். ஒரு ஐஸ்கிரீமுக்காக ஒரு சொத்த பொருளுக்காக. ஆனா எல்லாருமே சின்ன வயசுல யோசிப்பாங்கல்ல, நான் எனக்கு கலர் பேப்பர் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஸ்டேஷனரி போகும்போது நம்ம ஒரு வேலை ஸ்டேஷனரி வச்சிருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்படி. என்னம்மா இப்படிதான் இருக்கீங்களா சின்ன வயசுல? ஆமா இப்போ எல்லா கேர்ள்ஸுமே அப்படிதான். நாங்க வந்து அப்படியே ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருப்போம். ஸோ வந்து இவங்களை ஐஸ்கிரீம்காக சாக்லேட்டுக்காக அப்படின்னு நினைச்சிருப்போம். பார்த்தா கடைசியில் வேற மாதிரி வந்து. நான்லாம் சின்ன வயசுல ஒரு கலெக்டரை பார்த்து ஒரு ஐபிஎஸ் பார்த்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைச்சு இப்படி உட்காந்துங்க. ஆமா இப்படி சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் சீரியஸான கொஸ்டின் தான், பட் இதுக்கு எனக்கு ஆன்சர் கண்டிப்பா தேவை. என்னன்னா, இப்போ மலையாளம் படங்கள் நடிச்சிருக்கீங்க, அதர் லாங்குவேஜஸ் படங்கள் நடிச்சிருக்கீங்க, பல ஹிட் படங்கள் நடிச்சிருக்கீங்க, அண்ட் சீரியல்ல இப்போ நீங்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ். அது தென்றலா இருக்கட்டும் அண்ட் இப்போ இந்த லக்ஷ்மியா இருக்கட்டும். பட் தமிழ் படங்கள்ல நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்டேஜை நான் தொடாமலேயே போயிட்டேனே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் ஆஃப்கோர்ஸ் தமிழ்னு இல்லை, எந்த லாங்குவேஜஸ்லையுமே எனக்கு நான் நினச்ச மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் கிடைக்கல. அது வந்து மேபி என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிதான்றது இருக்கும்ல. அண்ட் அதுக்கு ரீசன் நானே தான், மற்றபடி அது வெளியாரும் கிடையாது. என்னோட மைண்ட் செட் தான் அதுக்கான ரீசன். ஆமாம். சரி, அடுத்த ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா நீங்க ரீல்ஸ் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஜாலியா காமெடி கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களாமே. அதுல என்ன இருக்கு? தப்பு இல்லையே. தப்புன்னு சொல்லல, அத நாங்க பார்க்க முடியலையே, மக்கள் பார்க்க முடியலையே. பார்க்கணும்னா லொகேஷனுக்கு தான் வரணும். இங்க பார்க்கலாமே. எப்படி? இப்போ நாங்க சொல்ற டயலாக் எல்லாம் நீங்க பேசலாமே. நீங்க வந்து அதை வந்து இவர் ஒரு டயலாக் எடுத்து கொடுப்பாரு, நீங்க அந்த மாடுலேஷன்ல அந்த ஒரிஜினல் டயலாக் அப்படியே வந்து. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவங்க. அப்படிங்களா? ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி நீங்க பேசுவீங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. உண்மையா இல்லையா? இவ மேல சத்தியம் பண்ணுங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள், என்ன விட்டுருங்க ஐயா. எங்களுக்காக அந்த தெரிய படத்துல அந்த குழந்தை வரனடா குட்டா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எப்போனாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், தவிர்த்து எனக்கு குழந்தை மாதிரிலாம் பேச தெரியாது. அண்ட் இவங்க டைலாக் பேசினது இதெல்லாம் ஓகே. ஆனா இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னது? இவங்க ஒரு அருமையான சிங்கர், சூப்பரா பாட்டு பாடுவாங்க. அப்ப இப்ப வந்து நீங்க அவங்கள பாட சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்க. நமக்காக அவங்க ஒரு 2 லைனாவது நமக்கு பாட்டு. எல்லாமே சங்கர் தனிப்பட்ட முறையா அவங்க கிட்ட பேசிக்கிறாரு. இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்குது ஸ்ருதி ராஜ் கிட்ட, ஸ்ருதி ஹாசன் கிட்ட இல்ல. ஓகே, ஸ்ருதி ராஜே பாடுவாங்க. பாடவே மாட்டாங்க அவங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு 2 நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். எங்களுக்காக அட்டிதான். ஐயோ, ரொம்ப வயலன்ஸா இருக்கு. கோவமே பட மாட்டாங்க. யாருப்பா அது சொன்னது? சுத்திக்கு கோவமே வராது. கோவப்பட மாட்டாங்க தானே சொன்னாங்க, அடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓ, இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே அடிப்போம். ஆமா, இது ரொம்ப டேலண்ட், ரொம்ப டேஞ்சர் இது. ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து பேசினா நமக்கு என்ன நடக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வணக்கம் தமிழாக வந்து பல விஷயங்கள், ஸ்ருதியை பற்றி மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக வந்து புளியை கொண்டு போய் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிறது எப்படி அடையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். We are very very grateful for that life lesson.
ஹாலிவுட் படங்கள்ல கூட இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தது கிடையாது. அது புளியை எடுத்து கிரிக்கெட் பால் சைஸுக்கு உருட்டி கொண்டு போய் கொடுத்து சாக்லேட், அது என்ன 1 ரூபா சாக்லேட்டா இல்ல சாக்லேட்? ஃபாரின் சாக்லேட். சாக்லேட் 1 ரூபாய் சாக்லேட்ல வர்த்து தான். ஒர்த்து வேற. எஃபர்ட்டுக்கு வர்த்தா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. பாட்டிமா உங்க புளி எல்லாம் சாக்லேட்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி.